ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய கெட்டப், என்ன பாட்டு பாடியிருக்காங்க, இதுக்கு சீஃப் கெஸ்ட் ஆகட்டும் இல்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா சீத்தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அதாவது மெகா ஆடிஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் எல்லாமே தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது மார்கழி மாசத்தை செலிப்ரேட் பண்ற வகையில டிவோஷனல் ரவுண்ட், அதாவது பக்தி பாடல்களுக்கான வாரங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பசங்களும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க வித் கெட்டப்போட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே ஃபேமஸான பாட்டு கற்பூர நாயகியே கனகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங்கை ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காங்க. இந்த பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த அம்மன் கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ற வகையில இந்த பாப்பாக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த கெட்டப் பிளஸ் அவங்களோட மழலை வாய்ஸ்ல பாட்டை கேட்கும் போது அவ்வளவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு உங்களோட பிரசன்டேஷன் பிளஸ் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அதே வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பக்தி பரவச பாடல் விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களும் இதே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த குழந்தையோட வாய்ஸ்ல இருந்து அந்த மழலை வாய்ஸ்ல இருந்து இந்த பாட்டை கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜெயஜா ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், ஸ்வேதா மோகன் ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிச்சு பார்த்தாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் கெட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வரப்போற நாட்கள்ல இவங்க இன்னும் என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, என்னெல்லாம் பாட்டு போடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம மத்த இருக்க குழந்தைங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ இவங்களுக்கான மார்க் அண்ட் ஸ்கோர் வந்து கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்கோரை பத்தி இப்ப பெருசா பேசுறது கிடையாது. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு விஷயம், வேற ஒரு பர்சனோட பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸ்டேவை பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.